வளரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களோட கம்ஃபோர்ட் ஜோன விட்டு வெளியில வரணும். பிரச்சனைய எதிர்கொள்ள ஆரம்பிக்கணும். எப்பயும் பிரச்சனை நீங்க எதிர்பார்க்கறதுக்கு தயக்கம் இல்லாம வரீங்களோ, எதிர்கொள்ளக்கூடிய மனோபக்குவத்துக்கு வரீங்களோ, அப்பதான் உங்களுக்கு தைரியம் அப்படின்ற ஒரு நிலையை உருவாகும். 3வது பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுக்கு ஏற்கனவே நடந்திருந்த பயம் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களையோ, இல்ல நான் சரியா செய்யல அப்படின்னு உங்களுக்கு விமர்சனம் நெகட்டிவா வந்த விஷயத்தையோ நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, உங்களோட தைரியம் அப்படின்ற லெவல் பார்த்தீங்கன்னா, 0 லெவலுக்கு போயிடுங்க. எப்பயுமே உங்களோட குணத்த நீங்க அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிக்கணும். என்னால பண்ண முடியும். 4 தடவ நான் தப்பு பண்றேன் அப்படின்னா, 4 தடவ தப்பு பண்ணதுக்கு அப்புறம் 5வது தடவ நான் எப்படியும் கரெக்ட்டா பண்ணிடுவேன். அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட இம்பர்ஃபெக்ஷனா நீங்க பண்ற விஷயத்தையே அப்ரிஷியேட் மோடுல நீங்க மாத்தி கொண்டு வரணும். இப்படி நீங்க கொண்டு வரும்போது பாத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா தைரிய உணர்வு உங்களுக்கு அதிகமாகும். அதை விட்டுட்டு போன வருஷம் நான் இப்படி பண்ணேன்